வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. யானை தான் தலையில மண்ணவாரி போட்டுக்கொண்டுவாங்களே அந்த மாதிரி தான் இப்போ ஓட்டிங்கில் அன்அஃபிஷியலில் பார்க்கும்போதும் எபிசோடில் கிளாப்ஸ் வைஸ் பார்க்கும்போதும் இப்போ முன்னாடி டைட்டில் ரேஸில் இருக்கிறது கானா வினோத். அவருக்கு என்ன மாதிரியான ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரியான ஒரு அட்வைஸை கொடுத்தாரு விஜேஎஸ். போட்டு பண்ண சம்பவங்கள்லாம் இவர் நிறைய டெக்கோரம் மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிறதுக்கு போட்டு நிறையவே அடிச்சிருக்கலாம், ஆனால் அடிக்கல. அதுக்கு முன்னாடி கம்ருதன் பார்வதி விஷயத்தில் அவங்க 2 பேருக்கு வந்து முட்டு கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்காக அதுக்கு தான் போட்டு அடித்தார். ஸோ அதுக்கப்புறமா வந்து 4 வாரமாக சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் மாறவே மாட்டேன்றீங்க அப்படின்லாம் சொன்னார். அண்ணா நான் மாறிடுனேன் அப்படின்லாம் இவர் சொல்லும் போது டக்குன்னு மாறுறவங்கள நான் பார்த்தது இல்லைங்க அப்படின்லாம் சொன்னார். எண்டில் பார்த்தீங்கன்னா அண்ணா நான் மாற்றிடுனேன் அப்படின்லாம் இவர் சொன்னார். அப்படி மாற்றின லட்சணம் என்ன தெரியுமா? இப்போ உட்காந்து விஜேஎஸை ஹோஸ்டை வந்து தப்பாக சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்கே வந்து அதுவும் யார் கூட? கம்ருதன் கூட சேராது அப்படின்னு தானே சொல்லி அமிச்சாரு. எல்லாம் பண்ணிடுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கம்ருதன் கூட உட்காந்துக்கிட்டு கூட எஃப்ஜேவும் உட்காந்துருக்குறா. அப்படி அங்கே வந்து எஃப்ஜே வந்து சொல்கிறான், இந்த மாதிரி திவ்யாவுக்கு பிரச்சனை எப்போ நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, திடீர்னு பார்த்தா அங்கே ஷாக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, அது வந்து எல்லாத்தையும் அங்கே சொல்லிட்டு இருக்கு. அப்படியேவ எனக்கு வந்து இங்கே பேசவே முடியல, என்ன பேசுனே தெரில, ஏதாவது பேச போனால் வந்து உட்காரு அப்படின்னுறாரு. அவர்கிட்ட பேசவே முடியல. இப்போ எஃப்ஜே தான் டார்கெட்னு வச்சுக்க, அவன் மேலே கோபம் இருக்குன்னு வச்சுக்க, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுறாரு அப்படின்லாம் இவர் சொல்கிறா. அப்படி கானா வினோத் அதுக்கு எஃப்ஜே உருட்டுருக்கான்ல, இவன் ஏற்கனவே மரியாதை இல்லாமல் பேசினவன், இவனை போட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா அடிக்கணும்லாம் நம்ம சொல்கிறோம், ஆனால் வந்து அவர் அடிக்கிறது இல்லை. அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டு போயிட்டே இருக்கிறாரு. இதெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசும்போது பேசுப்பா, இங்கே பேசாதுன்ற லெவலில் சொல்லிட்டாரு. ஆனாலும் அவன் திருந்தலை. அவன் எல்லாத்துக்கும் ஓகேண்ணே சரிண்ணே ஓகேண்ணேன்னுவல்ல. இப்போ அதை சொல்கிறான், நான் இப்போல்லாம் சாரி கூட சொல்கிறது இல்லை, சாரி சொன்னாலும் பார்த்தீங்கன்னா சாரிலாம் சொல்லாதீங்க சார் அப்படின்னுறாரு. சாரி ஏன் சொல்ல வேண்டி வருது? ஒரு தப்பை திரும்ப 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 பண்ணும்போது சாரி சாரி சொல்லிட்டே இருந்தா அதை கேட்டே இருப்பாங்களா? முதல் வாரத்துலேருந்து வெற்றுவான்னா பார்த்தீங்களா, அப்போ இருந்து பண்ணிட்டு இருக்கான். அதை ஒவ்வொரு வாரமும் தப்பு பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ வந்து சாரி வந்து இவர் சொல்றது இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணுறது, வேற ஒன்றும் நம்ம பண்ண முடியாது, ஓகேன்னு தான் சொல்லி ஆகணும், மரியாதை கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா ஒரு ஹோஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். இல்லைன்னா மரியாதை கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அப்படி தம்பி இவர் இப்படின்னா இதுக்கு மேலே போகிறாரு கானா வினோத். அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கோரம் மெயின்டைன் பண்ணலன்னு சொல்கிறாரு. டெக்கோரம் மெயின்டைன் பண்ண உடலை இன்னும் ஒரு அறிவு பார்த்தீங்களா? டெக்கோரம் மெயின்டைன் பண்ண உள்ளையா? இவருடைய அந்த கேஸில் கொஞ்ச நேரமாச்சு அமைதியாக இருந்தா, அப்படியா பேசிக்கிட்டே இருந்தில்ல. எத்தனை பேர் சொன்னாங்க, எத்தனை முறை சொன்னாங்க. அந்த ஃபுல் வீடியோ பார்க்கும்போது பாருங்க, அப்படி கதறி இருப்பாங்க, சொல்லாத ஆளுங்களே கிடையாது, அத்தனை பேரும் சொல்லிட்டாங்க. அவருடைய கட்சிக்காரர் உட்பட வித்யாபதி கூட பார்த்தீங்கன்னா நான் கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையில கை வச்சிருப்பா அப்படி விக்ரம். ஸோ அத்தனை பேரும் சொல்லிட்டாங்க. ஒரே இடத்துலையும் இந்த நாக்கை சூட்டினதெல்லாம் கூட கேட்கவே இல்லை அவர் விஜேஎஸ். அப்படி வந்து விட்டுட்டு அட்வைஸ் தான் பண்ணிட்டு போனாரு. ஆனால் இவர் சொல்ற அப்படி டெக்கோரம் மெயின்டைன் பண்ண உள்ளையாம். அங்கே ஏதாவது பேச வந்தா வந்து உட்காரு அப்படின்னுறாரு. இங்க பாரு, டெக்கோரம் வந்து உடனே இந்த பக்கம் கம்ருதன் கிட்ட திரும்பி என்ன மச்சான் டெக்கோரம் மெயின்டைன் பண்ணலங்கிறாரு. டெக்கோரம் மெயின்டைன் பண்ண உடலை மச்சான், நான் எங்கேருந்து வரணும்? இங்கே வந்து நான் உட்காந்துட்டு இருக்கேன், பின்னாடி இருக்கிறவங்க பேசுகிறாங்க, என்ன டார்கெட் பண்ணுறாங்க, டெக்கோரம் மெயின்டைன் பண்ணோம், அங்கே வந்து நான் அமைதியாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? டெக்கோரம் மெயின்டைன் அதான் சொல்கிறீங்களா? இவர் அதை பற்றி கேட்கும்போது என்ன சொன்னா, அப்படி டெக்கோரம்னா என்னங்க ஐயா? இந்த ஃபர்ஸ்ட் சீசனில் அவர் கஞ்சா கருப்பு கேட்டிருப்பார்ல, நாமினேஷன்னா என்னங்க ஐயா அப்படின்னு, அந்த மாதிரி டெக்கோரம்னா என்னங்க ஐயான்னு கேட்டால் கடுப்பாவாங்களா இல்லையா? டெக்கோரம்னா என்னன்னு தெரியாதா உனக்கு? கானா வினோதுக்கு தெரியாதா அப்படின்லாம் வந்து விஜேஎஸ் எபிசோட்ல கேட்டிருப்பாரு. அங்கே தான் ட்ரிகர் ஆயிட்டாரு, கடுப்பாயிட்டாரு. இப்படி ட்ராமா பண்ணுறியாப்பா அப்படின்னு. அதை தாண்டி இங்கே சொல்றது, அங்கிருந்துலாம் நான் வரணும், எங்கிருந்து வரணும்? இவர் அப்படியே பேசினார, எப்பயாவது பேச விட்டுருக்கேன், ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட், ஒரு டிபேட் போக முடியுமா கானா வினோத்தை வச்சு? ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஹோஸ்ட் மேலே குறை சொல்கிற. அப்படி இப்போ கம்ருதன், ஆக்சுவலி இந்த கம்ருதன் கானா வினோத் எஃப்ஜே அப்படின்னா நம்ம இருக்கிறதுலே ஹோஸ்ட் கம்ருதன் தான் சொல்லுவோம், ஏன்னா பேசவே தெரில அப்படின்னு. ஆனால் இங்கே கம்ருதன் தெளிவாக பேசிட்டு இருக்கா. அப்படி கம்ருதன் சொல்கிறா, அப்படி இல்லை மச்சான், அது வந்து சபை நாகரிகம் அப்படின்னு வரும்போது தப்பு தான் மச்சான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன தப்பு? தப்பெல்லாம் கிடையாது, என்ன தப்பு? அதெல்லாம் சொன்னால் வந்து சார் தப்பெல்லாம் சொல்லாதீங்க சார் அப்படின்லாம் அவர் சொல்லுவாரா? அவர் அப்படி சொல்வாராம். அதுக்கு கம்ருதன் பார்த்தீங்கன்னா அடுத்து சொல்கிறா, அப்படி டேய் புரிஞ்சுக்க மச்சான், டாக் பேக்கில் வந்து அவருக்கு சொல்லுவாங்க, கானா வினோத்துக்கிட்டே அதை கேளுங்க டெக்கோரம் பற்றின்னு. அப்போ நீ வந்து தப்பு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்கிட்டேன்னா அப்புறமா நீ யாரை கேட்கணும்னு நினைக்கிறியோ அங்கே கேள்வி போகும்டா, ஷாக்கா நின்னுடா அப்படின்னு சொல்லிட்டு கமருதன் பண்ணுறத அப்படியே ஓப்பனாக சொல்கிற. அப்படி அதுக்கும் கானா வினோத் பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் கேட்கல, அந்த பக்கம் கேட்கலையா.
டெக்கோரம் யாரும் மெயின்டைன் பண்ணலன்னு அப்பட்டமா தெரியுது. உன்னை வச்சு செய்யாம விட்டதுக்கு ஹோஸ்ட்டுக்கு கொடுக்குற மரியாதையை பார்த்தீங்களா? அங்கிருந்து தானே வரணும். இப்போ ஹோஸ்ட்டு கிளாஸ் எடுக்க வந்துட்டார் இவர். கிளாப்ஸ் சவுண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஏறிடுச்சு தலைகில. நான் இந்த வாரம் 2 நாளுமே பார்த்தேன். 2 எபிசோட்லையுமே கானா வினோத்துடைய பாடி லாங்குவேஜே வேற மாதிரி இருந்தது. அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நக்கல் ரியாக்ஷன்லாம் வராது. இதெல்லாம் கண்டஸ்டன்ட் கிட்ட தானே வரும். என்ன ஹோஸ்ட் கிட்டே வேற மாதிரி வருது, அப்படியே எட்டி எட்டி பார்க்குது, அப்போ ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்களா பேச்சு, அவர் முன்னாடி என்ன மாத்திக்கிறேன்ன அப்படின்லாம் சொல்லிட்டு இங்கே வந்து அவர் கோவம் வந்துச்சுன்னா டார்கெட் பண்ணிட்டாருன்னா உட்காரு சொல்லிடுறாரு. நான் எங்கேருந்து வரணும், இங்கிருந்து தானே வரணும். அங்கே வந்து பேசுனது வந்து டெக்கோரம்னா என்ன, இங்கே வந்து சொல்றது பார்த்தீங்கன்னா அங்கே என்ன டார்கெட் பண்ணாங்க, அது எப்படி டெக்கோரம்ல வரும்? அது டெக்கோரமா? பேச்சு பார்த்தீங்களா எங்கேருந்து வருது பார்த்தீங்களா திமிரு. இதுக்கு தான் சொல்றது. அதாவது இவர் மேலே ஏற்கனவே கேஸ் பெண்டிங் இருக்கு. ஒரு பக்கம் அரோரா பெருசாக சம்பவம் பண்ண போறாங்களா, இந்த பக்கம் திவ்யா அந்த கேஸ் எடுத்துட்டு வந்து எழுத போறாங்களா அப்படின்னு தெரியல. 2 பேருக்குள்ள யார் எழுதினாலும் இவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு வந்துடணும், இல்லை வந்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தா, அதுக்கு தான் விஜேஎஸ் வந்து சொல்றா அப்படி பா ஒரு 4 கவுண்டர் நல்லா போடுற, கவுண்டர் மட்டும் தான் ஓகே, மற்ற இடத்துல பேசவே முடியல, பேச விட மாட்டேங்கிற, கிரிட்டிசிஸை ஏற்றுக்க மாட்டேங்கிற, இங்கே சேர்க்க சரியில்லை, நீ சம்மந்தமெல்லாம் வந்து முட்டு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்றது எதுக்குன்னா இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டா டைட்டில் இன்னும் வந்து எல்லா மக்களும் ஏற்றுக்கிற மாதிரி டைட்டில் வாங்கிட்டு போகலாம் சந்தோஷமா அப்படிங்கிறதுக்காக தானே இதெல்லாம் இன்புட்டாக கொடுக்குறாரு. ஆனால் இங்கே வந்துட்டு இந்த டுபாகோர் வந்து அவர் சரியில்லை, அவர் சரியாக கேட்கல, இப்போனா இதுக்கு வந்து உடனே முட்டு கொடுக்க வந்துடுவாங்களா? வந்துட்டு உடனே ஹோஸ்ட்டு இப்போ சோஷியல் மீடியாலே பார்க்க முடியுது, ஹோஸ்ட்டை வந்து திட்டிட்டு இருக்கானுங்க அசிங்கமா. எல்லாம் யார் எந்த குரூப் இவடங்கன்னு தெரில, எல்லாமே ஒரு கெட்ட வார்த்தையாக விஜய் சேதுபதியை டேக் பண்ணி திட்டுறது. பத்தியா கானா வினோத் வந்து சிறப்பாக பண்ணிட்டான், அதான் ஓடி வந்து முட்டு கொடுக்கணும். இப்போ கானா வினோத்துக்கு கானா வினோத் பண்ணது தப்புன்னு வெளியே சொல்றக்கூடாது அப்படிங்கிறதுனால ஹோஸ்ட் தப்புன்னு ஓடி வந்து முன்னாடி சொல்லிடணும். இல்லை யார் எதிராக பேசினாலும் யார் விமர்சனம் பண்ணாலும் அவங்க தப்பு அப்படின்னு சொல்லிடணும் வந்து. எதுக்கு இந்த நிர்பந்தம் வருது? இதுக்கு தான் நான் சொல்கிறேன், என்னை கேட்டே இருப்பாங்க தொடர்ந்து, இங்கே வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு. அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட்டையும் இந்த சீசனில் சூஸ் பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி தொடர்ந்து சூஸ் பண்ணிட்டே வந்திருக்கிறோம், கரெக்டாக அப்படி தான் நின்று இருக்கும் கடைசி வரை. ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ், பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குது. வெளில கேட்கல நான், ஐடியாலஜி ஸ்டாண்டர்ட் அதை கூட பெருசாக கேட்கல. பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்னு கொஞ்சம் இருக்கணும்ல, அது எல்லாருக்கிட்டையுமே இருக்க வேண்டியது. அது எந்த ஐடியாலஜியில் வேணா பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இருக்கணும்ல, அது கிடையாது சுத்தமாக இவர்கிட்ட. அதனால தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து டிபேட்டே வச்சுக்க முடியாது. கவுண்டரை தவிர எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் கம்ருதன் தான். அவர் இதை விட இன்டெரக்டாக சொன்னால் கூட பரவாயில்ல, அது புரியல அப்படின்லாம் அவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு போனார் விஜேஎஸ். இங்கே சேராத தனியாக கேம் ஆடு அப்படின்னு. இப்போ இந்த கான்வர்சேஷன் மட்டும் புதுசாக யாராவது பார்த்தாங்கன்னா கமருதன் கிட்ட சொல்லுவாங்க, டே அவங்க கூட சேராதடா, நீ தனியாக போயிடுறான், ஏன்னா நீ தெளிவாக பேசுகிற, அவங்க உன்னை கோத்து விட்டுருவாங்கடா பார்த்துற அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த லெவலில் தான் கமருதனே தெளிவாக இங்கே பேசிட்டு இருக்கும்போது கானா வினோத்துக்கு எங்கே வந்துச்சு? இப்படி யார் நல்லதுக்காக சொன்னாங்க? இதை அட்ரஸ் பண்ணலை, இதை பண்ணுறாரு, இதை இப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் நமக்கு இருக்கு நிறைய. நம்ம வெளியே இருந்து பார்க்குறோம், சம்பவங்களை பார்க்குறோம், இவர் ஹேண்டில் பண்ணுறதை பார்க்குறோம், அது வேற. உள்ள ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க ஹோஸ்ட் அது மாதிரி பேசலாமா? அதுதான் ஒரே குரல், அது வீக்கெண்டில் வர்ற ஜட்ஜ்மெண்ட். அது அங்கே இருக்குது, என்னெல்லாம் எடுத்துக்கணும் அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கணும். கானா வினோத்தும் சரி இன்டர்லாம் கொடுக்கலையே, டைரெக்டாக விஜய் சொல்லிட்டாரு, அதனால தான் வந்து மாற்றிக்கிறேன்னு சொல்கிறாரு போல இருக்கு, மாற்றிடுவார் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா மாறல. ஸோ இதில் கானா வினோத்தை எதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னா இதுதான், அந்த கரெக்ட்னஸ் கிடையாது. எது தப்போ அது கரெக்டாக நல்லாவே ரொம்ப அதிகமாகவே பண்ணுறா. அப்படி இன்னொரு கமருதன் தான் இவர். இப்போ கேப்டனாக வேற ஆகிருக்கிறாரு. இனி சம்பவங்கள் இருக்கும் அடுத்தடுத்து. இவரால் ப்ரெஷரை சுத்தமாக ஹேண்டிலே பண்ண முடியல, தாங்க முடியறது இல்லை. ஈஸியாக ட்ரிகர் பண்ணிடலாம் இவரை. அப்படி இருக்கும்போது அவ்வளோ பேர் இருக்கிறாங்க ட்ரிகர் பண்ணுறவங்க. இப்போ எதிரெதிராக இருக்கிற சாண்ட்ரா திவ்யா அந்த ஒரு கேஸில் வந்து 2 பேரும் ஒன்றா சேர்றது கூட வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக விளையாடினாவே இவரை கவுக்குறதுக்கு ஒரு ட்விஸ்ட்டு டுவர்ஸ் எண்டில் வரும். அது என்ன மாதிரி வரும்னு சொல்லிட்டு என்னால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியுது. சீசன் 6 நடந்தது அப்படியே நடக்கும். இந்த பக்கம் பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற பக்கம் அந்த கேஸ்ட் இஷ்யூலாம் உள்ள வரும், எடுத்துட்டு வந்து ஓட்டை கன்சாலிடேட் பண்ண பார்ப்பாங்க. இவரே இது மாதிரி மோசமாக விளையாடிட்டு இருந்தா சொல்லவே வேணாம், வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.